வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களில் ராவணனும் ஒருத்தன். இந்த ராவணன் இல்லை அப்படின்னா இந்த ராமாயணமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ராமாயணத்தில் ராவணன் வில்லன் அப்படின்னு சித்தரிக்கப்பட்டு இருந்தாலும் அவனோட தனிப்பட்ட கதையில் ராவணன் ஒரு ஹீரோ தான். ராவணனுக்கு தெரியாத வித்தைகளே கிடையாது. பல புத்தகங்களையும் கரைச்சி குடிச்சிருக்காரு. ராவணனுக்கு பல நல்ல குணங்களும் இருந்திருக்கு. 3 உலகையும் கட்டி ஆண்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ராவணனால் ஒரு சில ஆசைகளை தன்னோட வாழ்நாளில் நிறைவேற்றவே முடியலை. அதில் பெரும்பாலான ஆசைகள் மக்களோட நலன் சார்ந்தே இருந்துச்சு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஈவன் ராவணன் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் இதை தான் பார்க்க போகிறோம். ராவணன் பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கடவுளை வழிபடுறதை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சான். அது மூலமாக நான் இந்த அண்டத்தோட கடவுளாக இருக்கணும்னு நினச்சான். கடவுளுக்கு பதிலாக தன்னைத்தான் மக்கள் வழிபடணும்னு விரும்பினான். ராவணன் அனைத்து உலகத்தையும் கைப்பற்ற நினைக்கும் போது பல போர்கள்லையும் ஈடுபட்டான். பல போர்களில் ரத்தமும் சிந்திருக்கிறான். கடவுள்களுக்கு ராவணன் மேலே ரொம்பவே கோபம் இருந்தது. அதனால் அவனோட ரத்தத்தை வெள்ளையாக மாற்ற முயற்சி பண்ணினான். ராவணன் ஆண்ட இலங்கை பொன் இலங்கைன்னு சொல்லப்படுது. ஏன்னா இலங்கை முழுவதும் தங்கத்தால் நிரம்பி வழிந்தது. ஆனால் ராவணனுக்கு அதுவும் பத்தலை. உலகத்தில் எங்கெல்லாம் தங்கம் இருக்குதோ அதையெல்லாம் அடையணும்னு நினச்சான். ராவணன் தன்னோட கட்டுப்பாட்டில் தனக்குன்னு ஒரு பாதை வேணும், அதன் மூலமாக நான் நேரடியாக சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். அதன் மூலமாக மக்கள் என்னை வழிபடுவாங்கன்னு நினச்சான். ராவணன் மது மாதிரி கெட்ட வாசனையோ உடலுக்கு தீங்கி விளைவிக்கிற எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். இது மூலமாக மக்களுக்கு மது இல்லாத வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருக்கான். ராவணன் இயற்கையாகவே நிறம் குறைவாக இருக்கிறதுனால எல்லா ஆண்மகனும் அழகாக இருக்கணும்னு நினச்சிருக்கான். அது மூலமாக ஆண்கள் பெண்கள் முன்னால் கேலிக்கு உள்ளாக மாட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தான். கடல் நீர் ரொம்ப உப்பாக இருக்கிறதுனால அதை குடிக்க மக்கள் பயன்படுத்தவே முடியலை. அதனால் ராவணன் அந்த கடல் நீரை இனிமையான சுவையாக மாற்றணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் இயற்கைக்கு மாறான இந்த ஆசைகள் எதுவுமே நிறைவேறவே இல்லை. அதே மாதிரி ராவணனை பற்றி சில ரகசியங்களும் இருக்குது. ராவணனோட நலன் மேலே பிரம்மன் எப்போவுமே அக்கறையோடு இருந்தார். அதுக்கு காரணம் பிரம்மாவுக்கும் ராவணனுக்கும் நடுவில் இருக்கிற நெருங்கிய உறவு தான். ராவணனோட தந்தை ரிஷி விஸ்ரவர்சர் பிரஜாதிபதி புலஸ்தியா, அவரோட மகன்தான் ராவணன். பிரம்மாவோட 10 மகன்களில் இவரும் ஒருத்தர். பிரம்மாவோட கொள்ளு பேரன்தான் ராவணன். உலகையும் கட்டுக்குள்ளே வச்சிருந்த ராவணன் கிரக நிலைகளை கூட மாற்றி அமைக்கிற சக்தி கொண்டவராக இருந்தார். தான் இறக்கும் தருவாயில் கூட நான் படித்த அந்த தர்மத்தை ராமனோட தம்பி லக்குவனுக்கு போதித்து விட்டு தான் போகவே செஞ்சார். கிரகங்களை கட்டுப்படுத்துறது மூலமாக எதிர்காலத்தை அடையிற சக்தியை ராவண வச்சிருந்தார். தன்னோட வீழ்ச்சியை முன்கூட்டியே அறிஞ்சிருந்தும் தன்னோட கர்வத்தால் ராவண ரொம்பவே அலட்சியமாக இருந்திருக்கான். அதுவே அவனோட அழிவுக்கும் காரணமாயிட்டு. நாம் இப்போ எல்லாருமே ராவணனை மிகப்பெரிய அரக்கனாக பார்த்துருக்கோம். ஆனால் அவனுடைய நிறைவேறாத ஆசைகள் 100க்கு 90% மக்கள் நலன் சார்ந்ததாகவே தான் இருந்திருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஈவன் ராவணன் வீடியோவில் ராவணனை பற்றி இன்னும் சில உங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.